சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இது டைனிங் டேபிள்ல காலியா இருக்கு? ரஞ்சிதோ, ஹலோ ரஞ்சிதோ மேடம். இரு வரேன். டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? சீக்கிரமா எடுத்துட்டு வா, பசிக்குது. வரேன்டி. வா சீக்கிரமா. இந்த ஓ தொட்டுக்க இல்லையா? ஊருக்கு எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு, உனக்கு வர வர ரொம்ப சேட்டையா போச்சு. என்னடி? என்னடியா? வாட் இஸ் திஸ்? பார்த்தா தெரியலையா? திஸ் இஸ் பழைய சாதம். இது நான் சாப்பிடவா? ஆமா. ஏன் சாப்பிட்டா என்ன தொண்டையில சிக்கிக்குமா? பழைய சாதம்னா உன் மூஞ்சியே வேற மாதிரி போகுது. இதோட வேல்யூ உனக்கு தெரியலடி. இந்த வெயில் காலத்துக்கு இதுதான் அமிர்தம். இந்த கட்டை சொனங்காம இன்னும் நடமாடுதுன்னா அதுக்கு காரணம் இந்த பழைய சாதம் தான். டேஸ்டி அண்ட் எனர்ஜி ஃபுட்னு ஃபாரின்ல இதை இப்ப பாக்கெட் போட்டு விக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, எனக்கு பழைய சாதம் வேணாம். எனக்கு பிடிக்காது. வேற ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா போ. வேற ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு இதான். வேற வழியே இல்லடி, இன்னைக்கு இதான் சாப்பிடணும். ஏன் நீ அடம் பிடிச்சிட்டு இருக்க? ஷோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல உனக்கு. நேத்து அவ்வளவு சோறு மிச்சமாயிருக்கு, அதையெல்லாம் கீழே கொட்ட முடியும்? கீழே ஏன் கொட்டுற? நீ சாப்பிட. நான் சாப்பிட்டேன்டி, அப்பவும் இன்னும் மீதி இருக்கு. என்ன பாட்டி, அஞ்சலிக்கு போய் பழைய சாதம் வச்சிருக்கீங்க? நல்லா கேளுங்க விக்கி. இந்த வீட்ல வேற எதுவுமே சமைக்கல, இதான் சாப்பிடணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. விக்கி தம்பி சொல்லுங்க. பழைய சாதம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தானே? யார் இல்லன்னு சொன்னா பாட்டி? நல்லது கெட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அஞ்சலிக்கு தான் பழைய சாதம் பிடிக்காதே. பாத்தியா, அவருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு பழைய சாதம் பிடிக்காதுன்னு. பிறந்ததுல இருந்து என் கூடவே இருக்கேன், ஆனா உனக்கு தெரியாது. உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்டி. அப்புறம் ஆனா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு தான் சாப்பிட சொல்றேன். சாப்பாடும் வேஸ்ட் ஆக கூடாதுல்ல. அதுக்காக பிடிக்காததை சாப்பிட சொல்லி கம்பல் பண்ண கூடாதுல பாட்டி. அஞ்சலி, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, உனக்கு சூப்பரான டிஷ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். எஸ், பாத்தியா, இதான் புருஷனுக்கும் பாட்டிக்குமான டிஃபரன்ஸ். நீ கத்துக்கோ, இதெல்லாம் வாரமா வை. விக்கி, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. ஓகே ஓகே. எனக்கு பிடிச்ச ஐட்டம் தான். சூப்பர் விக்கி. இத சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி, சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் தானே, நீ சும்மாரு, நீ இத சாப்பிட்டு போ. விக்கி தம்பி, நீங்க தான் இவள ரொம்ப கெடுக்குறீங்க.
ஒரு நாள் பழைய சாதம் சாப்பிட்டா என்னவா குறைஞ்சா போயிட போறா. இப்ப பழைய சாதம் மிஞ்சிருச்சே, என்ன பண்றது? நான் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுவீங்க, ஆனா உங்க பொண்டாட்டிக்கு கொடுக்க கூடாதா? பாட்டி, எனக்கு பழைய சாதம் பிடிக்கும், அதனால நான் சாப்பிடுறேன். ம், அஞ்சலிக்கு பழைய சாதம் பிடிக்கலனா அதை கம்பல் பண்ண கூடாதுல. ம், நல்ல புருஷன் தாண்டி உனக்கு கிடைச்சிருக்காரு. தெரியும், நீ கண்ணு வைக்காத. ம், ம். கண்ணு வைக்கிறாங்களா? சாப்பிடு. அஞ்சலி உட்காருமா, உட்காருமா, நீ உட்காரு. அஞ்சலி, என்னம்மா நீ பழைய சாதத்தை சாப்பிட்டுருக்க? எனக்கு இதான் சார் பிடிக்கும். எங்க வீட்லயும் நான் இதான் சாப்பிடுவேன். ஏமா, ஏற்கனவே மழையில நனைஞ்சு உடம்பு சரியில்லாம இருக்க. இந்த நேரத்துல நீ பழைய சாதத்தை சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? ஜுரம் அதிகமாயிடும்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார். ஏற்கனவே இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பழைய சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன். ஒண்ணும் ஆகாது. அப்படிலாம் சொல்லாதம்மா. குளிர்காலத்துல, அதுவும் உடம்பு சரியில்லாத நேரத்துல பழைய சாதத்தை போய் சாப்பிடலாமா? சரி இரு, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். சார் சார், அதெல்லாம் வேண்டாம் சார். இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்க போய் எனக்காக டிஃபன் எடுத்துட்டு வரத அவங்க பார்த்து அதால ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது. நான் இந்த வீட்ல இருக்கணும் சார். எனக்கு அதான் முக்கியம். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்க போங்க, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். அஞ்சலி, எப்படி இருக்க? என்ன பண்ற? எதுவும் பிரச்சனை இல்லையே? நான் நல்லா இருக்கேன் ரஞ்சிதம். நீ எப்படி இருக்க? நான் இருக்கேன். ஏன் இவ்வளவு சோகமா பேசுற? எனக்குன்னு நீ ஒருத்தி தான் இருந்த. என் உலகமே நீதான். நீயும் என் கூட இல்லாம எங்கேயோ போய் கஷ்டப்படுற.